இன்றைக்கி லீவுங்க. நீங்கள் பொறுமையாக தூங்கி ஏஞ்சி வரலாம். நண்டை கொண்டாந்து குவிச்சிட்டோம். இப்போ தான் பிரிக்கிறதுனால நான் உங்களுக்கு கம்மியாக காமிக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சைஸாக இன்றைக்கி நிறைய வெரைட்டி கொண்டாந்துருக்கோங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் நண்டெல்லாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் இறால் எஸ்என்னுங்க. இது அவ்வளோ சுவையாக இருக்கும். பெரிய இறால் ருசி இருக்காதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பெரிய இறால் சின்ன இறால் மாதிரியே ருசியாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரிய இறாலில் வேஸ்டேஜ் கம்மிங்க. ஏன்ட்டா அது தலையிலையும் உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்குங்க. அடுத்தது திருக்கை. ரெண்டு திருக்கை தான் கொண்டு வந்திருக்கோம். இது செந்திருக்கைங்க. திருக்கையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க. எப்படி பாக்ஸு பெருசுக்கு எல்லாம் சைஸாக இருக்கு பாருங்கள். என்ன சைஸ் வேணால் இருக்குங்க. நீங்கள் என்ன சைஸ் வேணால் வாங்கலாம். இது குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வறுவலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது வஞ்சரங்க. உங்களுக்கு புரட்டாசிக்குள்ளே நாங்கள் கொண்டாந்து சேர்க்கணுமேனு கொண்டாந்து சேர்த்துட்டோங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வஞ்சரம்லாம் எல்லா சைஸ்லையுமே வஞ்சரமும் இருக்குங்க. அடுத்தது இங்கிலீஷ் க்ரீனு கலிங்க முரலுங்க. எல்லாமே வேதாரண்யம் மீன் தான். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல பீஸு காணுங்க. இது கல்யாண முரல்னே சொல்லுவாங்க பீஸு காண்றதுனால உங்களுக்கு. அடுத்தது காளாங்க. காளா எல்லாமே எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க. காளா முரட்டு காளாவாக வேணுமா இருக்குங்க. சின்ன காளா ரொம்ப பொடி காளா இன்றைக்கி இல்லை. ஒரு 1/2 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிங்கியை பதிச்சு வச்ச மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. இது இந்தியன் சாலமன். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது சங்கராங்க. சங்கராலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே தகன்னு மின்னுகிட்டு இருக்குது பாருங்கள். கண்ணை பாருங்கள் அப்படியே பளீர்னு இருக்குது. இது குழம்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வறுக்கும் போது மட்டும் தோசைக்கல்லில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட தோல் ரொம்ப சாஃப்ட்டு, அதனால் தோல் ஒட்டுங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்க. அடடா, குழம்பு வச்சோம்னா தேனு தாங்க. ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் டீப் ஃப்ரைலாம் பண்ணாதீங்க. தோசைக்கல்லில் சதன்னு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வெள்ளைக்கிழங்காங்கிறது ஒரு தனி சுவை தாங்க. இது கவுச்ச கொஞ்சம் கூட இல்லாமல் எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லா மீனோடையும் கலந்து போட்டு வைக்கலாங்க. ஏன்டா கொடுவா காளாலாம் நம்ம அந்த மீன் மட்டும்தாங்க போடணும். அடுத்தது மஞ்சப்பாறை. சும்மா எப்படி இருக்குது பாருங்கங்க. பாறையிலே கண்ணாடி பாறை. அடுத்தது மஞ்சப்பாறை தாங்க. எப்படி இருக்காமல் பாருங்கள். மஞ்சேர்னு. இது குழம்பு வச்சோம்னாலும் சரி பொரிச்சு சாப்பிட்டோம்னாலும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை போன்லெஸ் போட்டு ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கோலா உருண்டைக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது கட்டைக்காராங்க. தட்டைக்காரா. இது வந்து குழந்த பிறந்த தாய்மாருங்களுக்கு சிறந்த உணவுங்க. நல்ல பாலூரும். மருந்து குழம்பு மாதிரி வைங்க. திருக்க குழம்பு மாதிரி வைங்க. இந்த மீன் நீங்கள் கருவாடு அப்போல்லாம் வந்து தட்டைக்கார கருவாடு தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மீன் கிடைக்கிதுங்க. அப்புறம் ஏன் கருவாடு. அடுத்தது கொஞ்சமாக நகரங்க. அதில் சும்மா ஒரு 2 வெலை மீன் மட்டும் வந்தது. அடுத்தது கனவா. இவ்வளவு தான் கனவா. ஆனால் கனவா வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷுங்க. எப்படி இருக்குது பாருங்கள்.